இன்னைக்கு வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் மெயின் கிளாத் தான் கட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாதியா மடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் நல்லா கரெக்டா ஈக்குவலா அந்த நெக்கோட டிசைன் வர்ற மாதிரி நம்மளால இந்த மாதிரி கை வச்சு பார்த்து அழகா கரெக்டா ஃபுல்லா அதே மாதிரி நல்லா செட் பண்ணிக்கணும். எந்த இடமும் நகராம இருக்கிற மாதிரி நல்லா அழகா செட் பண்ணி வச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நீட்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பேக்கோட அளவு வச்சு அளவு எடுத்து வரைஞ்சி கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டோட அளவுக்கு அதை மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு அளவு எடுக்கும்போது யூஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்லீவ் டிசைன் எடுக்க போறோம். இதுவும் அதே மாதிரி சென்டரை மடிச்சு வச்சுட்டு நம்ம டிசைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ரெண்டு கையும் ஒன்னா வச்சு கட் பண்ணாம தனித்தனியா கட் பண்ணி எடுக்கணும். ஆரி டிசைன் கட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு மடிச்சு கட் பண்ணோம்னா அதுக்கு அளவு சரியா வராது. இந்த கையில கொஞ்சம் ஏற்றி அடக்கி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு ஸ்லீவாவே கட் பண்ணி கொடுக்கலாம் தனித்தனியா. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங்கை முதல்ல கட் பண்ணிட்டோம்னா ஆரி ப்ளவுஸுக்கும் ஒர்க் பண்ண ப்ளவுஸுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நிறைய போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம முதல்ல இந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட அளவு மார்க் பண்ணுறோம். நெக் வந்து நம்ம அதில் வச்சிருக்கிற அளவே வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டோட அளவுலாம் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸுக்கும் இதில் போட்ட டிசைனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டோட அளவையும் கட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நம்ம லைனிங் இதையை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம்.